friends, welcome to Preethiyin Kaimanam. இன்னைக்கு Preethiyin Kaimanamல அக்கா செய்யற அப்பம் எப்படி சாஃப்ட்டா எவ்வளவு ஸ்மூத்தியா எவ்வளவு அழகா வந்திருக்கு தெரியுமாங்க. ரொம்ப யம்மியா டேஸ்டியா இருக்கு. நம்ம குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இப்போ அப்பத்துக்கு இந்த ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டு இதில் போட்டுட்டு தண்ணி கொட்டி ஊற வைக்கணும். எவ்வளோ தண்ணிக்கா? நம்ம இஷ்டம் அது ஊற வைமா போதும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இந்த அழுக்குலாம் அதை மாவு கொட்டி நம்ம அப்பத்துக்கு ஊற வச்சிடணும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு கரையணும். கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான மாவை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கான அந்த மாவு இது வந்து ஒரு கப்பு மைதா மாவு. நம்ம வந்து ஒரு கப் மைதாவை வந்து நம்ம இதில் கொட்டிக்க போகிறோம். நம்ம ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம இது கரைஞ்ச உடனே நம்ம இது கலக்கி அதில் கொட்டி வெல்லம் வந்து கரைஞ்சிருச்சு இல்லையாக்கா. இப்போ நம்ம வந்து வடிகட்டி எடுத்து யூஸ் பண்ணி நம்ம அதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வடிகட்ட சூடாகவே நம்ம ஊற்றிக்கலாமா? ஓகே. ஸோ நம்ம வந்து இது ஃபில்டர் பண்ணிக்கிறோம் எல்லா தண்ணியுமே. ஸோ வடிகட்டியாச்சு. ஸோ இதில் வந்து அழுக்கு போயிடும். நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம கலரிக்கலாம். இது கூட 1/4 கப் அரிசி மாவும் சேர்த்துக்கலாங்க. அப்போ சாஃப்டாக வரும். இது நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். ஸோ இதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் வெண்ணெய் போடலாம். தேங்காயும் போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி தேடணும். தண்ணி வேணும் இல்லைக்கா? தண்ணி வேணும்னா கொஞ்சம் போட்டு ஊற்று. ஸோ தண்ணி வந்து நம்ம இது சேர்த்துக்கலாம். இது ஏலக்காவை நம்ம போட்டுக்கிறோம் கொஞ்சம். இது பவுடராகவும் நம்ம போட்டுக்கலாம், இல்லை நசுக்கி இப்படி போட்டுக்கலாம் நம்ம. ஸோ பவுடராக போட்டால் நம்ம வாயில் கடிப்படாது. இதுவும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதை வந்து கட்டி இல்லாமல் நம்ம கலக்கிக்கலாம். இது நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போது அரை மணி நேரம் கழிச்சதும் எண்ணெய் வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அப்பமாக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது வெந்துருச்சு 2 பக்கமும். நம்ம இப்போ இந்த சமயத்தில் நம்ம கூட எடுத்துடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆனோம்லக்கா. நம்ம அப்பம் எடுத்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு அப்பமாக எண்ணெயில் விட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பம் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அப்பத்தை பாருங்க, ரொம்ப யம்மியாக இருக்கு. நல்லா பிஞ்சு வருது. நல்லா இருக்கு. கிறிஸ்பியாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குக்கா. தீபாவளி பலகாரம் இது நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். கலக்கம். ஓகே. ஸோ இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மறக்காம. தேங்க்யூ. பை.